அனைத்துலக ஹாஸ்டல் மக்களுக்கு வழக்கம் போல வணக்கம். உங்க பாலாஜிங்க கூட வந்து நம்ம பரத் கஷ்யப் ப்ரோ. இன்னைக்கு எபிசோடு ஒன்றும் பெருசாக நாங்கள் விளாச போகிறதில்ல. என்ன பற்றி பேச போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். கிரோனாவோட அதாவது சாம்பியன்ஸ் லீக் கடைசி கிட்டத்தட்ட லீக் மேட்ச் கிரோனாவோட நம்ம 2-1 ஜெயிச்சிட்டோம். அதை பற்றி கொஞ்சம் விளாசிட்டு சாம்பியன்ஸ் லீக்ல நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், டேய் என்ன ஆணியை பிடுங்க போற அப்படின்னு கேட்காதீங்க. அது என்னன்றதை பத்தி பேசுறதுக்காக தான் 2 பேரையும் கூப்பிட்டுருக்கேன். இரு திருவாங்களா கஷ்யப் ப்ரோ அண்ட் பரத் ப்ரோ, வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பேசி. யா ப்ரோ, ஃபைன், மச் பெட்டர். எல்லாருக்கும் அதான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல அட்வைஸ் தான். அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. பட் அகைன் எல்லாரும் ஹெல்த்தியா இருங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் பிசிக்கல் அண்ட் மென்டல். அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, குட்டு. இன்னும் 3 நாள் இருக்கு ஜனவரி விண்டோ முடியறதுக்கு. அந்த விண்டோவை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. எனக்கு என் மேனேஜர் ஆர்சனல் ஃபேன் நான் ரொம்ப நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொன்னார்னா, விண்டோன்றோம், கடைசியில் விண்டோஸ் கூட போட முடியாது போலுக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம நிலைமை ரொம்ப படுமோசமாக இருக்கேடா, எப்படிடா அது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அவரோட ஆசைக்காவது ஏதாவது ஒருத்தர் வந்தால் சந்தோஷமா இருக்கும். பட் எனிவே அது வேற டிபார்ட்மெண்ட். நம்ம ஏஎஸ்கே ப்ரோ பார்த்துப்பாரு. பரத் ப்ரோ, எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, ஏன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு உங்கள் வாய்ஸை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, ஓகே. இப்போ கிரோனா கேம் பற்றி மேட்ச் பார்த்தீங்களா? நான் வந்து மேட்ச் பார்த்தேன். நம்ம 3 பேர் தானே ப்ரோ உட்கார்ந்து டிஸ்கார்ட்ல லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன மேட்ச் பாத்தீங்களான்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேசணும்டா, அதுக்கப்புறம் நீ ஆளை காணோம், அதுக்கப்புறம் தூக்கிட்டியோன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல. நீ கல்யாணம் ஆன ஆண்மகன், உன்னை பத்தி நான் எதுவும் கேட்க முடியாது. சந்தோஷம். ரைட் விடுங்க. நான் பார்த்தேன். அன்னைக்குன்னு பார்த்தா எனக்கு ஐ திங்க் அடுத்த நாள் சிக் லீவ் இருந்தது. ஸோ ஓகே, யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், சும்மா மேட்ச் தான் பார்ப்போமே. ஏன்னா இந்த மேட்சுக்கு முன்னால நிறைய பேர் என்ன எக்ஸ் பலத்துலயும் அப்புறம் மற்ற வெப்சைட்ஸ்லாம் என்ன போட்டுருந்தாங்கன்னா, பேசிக்கலி இந்த மேட்ச் ஜெயிச்சா ஆர்சனலுக்கு என்ன எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும், அப்படியே அந்த நைமன் சைனிங்க்கும் ஏதோ பேலன்ஸ் புக்ஸ் மாதிரி பண்ண மாதிரி போச்சு. கடைசியில இன்னைக்கு வந்த நியூஸ்ல பார்த்தா அவன் ஜிரோனாவுக்கும் போகல, ஆர்சனலுக்கும் போகல, 2 பேத்துக்கும் பல்ப் வச்சுட்டு அவன் அங்கேயே ரோசன்பர்க்லயே உட்கார்றேன்ட்டு அவன். ஆமா, இல்ல பாயிண்ட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அஃப்கோர்ஸ் ஏஎஸ்கேவோட டெரிட்டரியில் நான் இது பண்ணக்கூடாது, பட் என்ன விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ த கிளப்ஸ் வேர் நாட் ஏபிள் டு அக்ரி டு அ ஃபீ வித் ரோசன்பர்கோட. அண்ட் ரோசன்பர்க் ஆல்சோ திங்ஸ், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனவரி முடிச்சுட்டு சம்மரில் நம்ம விற்றோன்னா இன்னும் பெட்டரான ஃபீ கிடைக்கும், நிறைய பேர் சூட்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவனும் பிளேயரும் என்ன பார்க்குறான், அவன் கிட்டத்தட்ட மேட் இஸ் மைண்ட், எந்த கிளப் போகிறான்ட்டு. நான் ஆர்சனல் போகிறான்னு சொல்லலை, பட் எந்த கிளப் போகிறான்னு அவனுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இருந்தாலும் சரி, அரை சீசன் வந்து நம்மளால் ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல, ரோசன்பர்கோட அரை சீசன் இருந்துட்டு அதுக்கப்புறம் சம்மர் விண்டோவில் போய்க்கலாம் அப்படின்றது தான் தாட் ப்ராசஸாக படுது. ரிகார்ட்லெஸ் அவன் வந்து இந்த ஜனவரி விண்டோவில் நமக்கு முக்கியமான சைனிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நமக்கு தேவைகள் வேற. அந்த தேவைகளை அவன் பூர்த்தி செஞ்சானா, என் அப்பா நான் வந்தானா, எவன் அப்பா வந்தானே எனக்கு தேவையில்லை, எனக்கு அதை பற்றி கவலை, என்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ ஜிரோனா மேட்ச்சில் வந்து என்னன்னா, ராயா இல்லை. ராயா இந்த மேட்ச் ஆடலை. ராயா வந்து ஒரு ஆர்சனல் மேட்ச் ஆடாமல் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது எவன் கண்ணு போட்டுச்சோ தெரில. அநேகமாக வந்து அந்த ஜீன்ற எழுத்துல ஆரம்பிக்கிற ஒருத்தவனோட கண்ணு தான் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ அவன் கண்ணு பட்டுதோ என்னவோ தெரில, ராயா வந்து இன்ஜுரி அப்படின்ட்டாங்க. அவர் பாவம், அவர் போயிட்டான். சரி, சும்மா அதை என்ன சொல்றது, ஒரு பேருக்காக காசு கொடுத்து வளர்த்து வச்ச ஒரு புள்ள மாதிரி ஒரு நெட்டோன்னு ஒன்று இருக்குது, அதை உள்ள இறக்கலாம் அப்படின்னா எடுத்தோடனே ஒரு சம்பவம் செஞ்சாப்ல. அதை பத்தி கொஞ்சம் பரத்து கொஞ்சம் வெளிவா சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்ட்டு. நம்ம மக்களுக்கு குற்றம் நடந்தது என்ன சொல்லுங்க. அவன் ரொம்ப நாள் சைடுல, அவன் ரொம்ப நாள் பெஞ்ச்லயே படுத்து தூங்கிட்டு இருந்ததுனால அவன் ரூல்ஸ மறந்துட்டான். அவன் வந்து சேவ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சேவ் பண்ண நினைச்சிருக்கான். நல்ல வேளை கையில படுத்து பட்டுனா அதான் ரெட் தான். சோ ஆனா டு பி ஹானஸ்ட், மத்தபடி பாத்தீங்கன்னா உண்மையிலே நீங்க லைக்
நான் ஃபுல் கேம் பார்த்தேன். லைக் அவன் செட் பீஸ் எப்படி கமாண்ட் பண்றானோ நல்லா தான் பண்ணான். லைக் ஹேண்ட்லிங் ஆஃப் த கிராசஸ், எப்படி கார்னர்ஸ்லாம் 35 வயசு ஓல்டு பீஸ்னாலும் நல்ல பீஸ் தான். ஒரு காலத்துல நல்லா ஆடிட்டு இருந்த டீம் போன்மத்லாம் ஒரு காலத்துல இவனை வச்சுதான் நல்லா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நெட்டோ நானுங்க. ஐ மீன் நிறைய பேருக்கு ஞாபகம் இருந்தா கேட்பீங்க. அவன் லைக் 2 இயர்ஸ் முன்னால அந்த ஃபேமஸ் லாஸ்ட் மினிட் ரீஸ் நெல்சன் கோலுக்கு முன்னால லைக் ஹி மேட் சோ மெனி சேவ்ஸ். ஆமா. இவனா எப்படி யாரா இவனெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. இவன் எப்படிடா நான் சூப்பரா வந்து விளையாடிட்டு இருந்தான்னு எல்லாரும் எமிரேட்ஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மேபி அது என்னன்னா எல்லாருக்கும் இருக்கும்ல. நாம ஃபார் எக்ஸாம்பிள் வெக்கேஷன்ல இருந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது பாஸ்வேர்டை மறந்துடுவோம். எப்படி எக்ஸல் ஓபன் பண்றது, எப்படி ஆஃபீஸ் ஓபன் பண்றது, எப்படி அவுட்லுக் நெட் எக்ஸ்டெண்டர்லாம் ஓபன் பண்றதுன்னு பண்றோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவனை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் என்ன எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம கம்பேக் கொடுத்தோம். அதான் லைக் மோஸ்ட் ஹைலைட் ஆஃப் மேட்ச்னு நான் சொல்றேன். ஒரு 10 மினிட்ஸ்ல ஓகேடா இதெல்லாம் இந்த டீமோடலாம் லூஸ் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நல்ல விஷயம்னு சொல்றேன்னா எனக்கு தெரியல. பட் வி ஆக்சுவலி பிளேட் ரொட்டேட்டட் ஸ்குவாட். நம்ம மேன் சிட்டி கேமை மைண்டில் வச்சுக்கிட்டு ரொட்டேட்டட் ஸ்குவாட் தான் ஆடணும். சலீபா ஆடல இந்த மேட்ச்சில். கிவியோர் வந்து அதிசயமாக ரைட் சென்டர் பேக்கில் ஆடாப்புல. எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயமும் நடந்துச்சு. யாருன்னா பாட்டேவை ரைட் பேக் ஆட வச்சது. அது ஏன் தான் பண்ணுறாங்கன்னு நம்ம இவ்வளோதான். அந்த உலகமே உன்னை சொன்னா கூட இப்போ உன்னை இப்போ பண்ணாதன்னு சொன்னாலும் அந்த ஆட்டட்டா பண்ணிகிட்டே தான் இருப்பான் பொழுது. நான் என் மனசுக்குள்ள அதே நினைச்சிட்டேன். டே பென் வெயிட்டு சிவா எப்படா வருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு கணக்கோட. ஆனா பட் அந்த டீம் டிட் ஓரளவு ஒரு ஓகே ஜாப். அதுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்மாஷ் அண்ட் கிராப் கேம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே ஒரு வருத்தம் என்ன, ஜிரோனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் கோலே அடிச்சது இல்லையா. அதே மாதிரி நம்மளும் சாம்பியன்ஸ் லீக்ல ஓப்பன் கோல் கன்சிடர் பண்ணதே இல்லை. ஓப்பன் பிளேல கோலே கன்சிடர் பண்ணது இல்லையா. அதான் ஃபர்ஸ்ட் கோல் நம்ம ஓப்பன் பிளேல கன்சிடர் பண்றோம். கிட்டத்தட்ட நம்ம தான் பெஸ்ட் டிஃபென்சிவ் சைடு இந்த சாம்பியன்ஸ் லீக்னே சொல்றானுங்க. அந்த அளவுக்கு பெருமையா சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் நீங்க இங்கிலீஷ் மீடியா பாத்தீங்கன்னா அது தெரியாது, அது வேற விஷயம். ஸோ மற்ற பிளேயர்ஸ் யார் உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு சிங்கக்குட்டி வந்து அப்படியே உதயமாகிறது இல்லைங்க. அது அவனை பத்தி நம்ம பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் ஃபர்ஸ்ட் நீங்க கஷ்டப்படுறோம், நீங்க சொல்லுங்க. அந்த சிங்கக்குட்டி என்ன செஞ்சுது? சாக்காக்கு இன்ஜுரியாமே எனக்கு தெரியாது. ஆக்சுவலா சாக்காக்கு இன்ஜுரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் மேட்ரு. டேய் ரொம்படா டே, இதெல்லாம் அடியாயிடா. அவன மாதிரியே கோல் அடிச்சிட்டான்றதுக்காக பச்சை பேசுற பத்தியா? இவனுக்கும் இன்ஜுரி இருந்ததுடா. அதுதான் பச்சை சட்டையே போட்டு வந்திருக்கேன். பட் எனிவேஸ் ஜோக்ஸ் அபார்ட், பேசிக்கா வந்து என்னோட கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னன்னா, இட் வாஸ் அ வாக் இன் த பார்க் ஃபார் அஸ். நம்ம வந்து இன்ஃபேக்ட் ஜிரோனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோல் போட்டதே வந்து நம்ம கேனத்தனமா வந்து அந்த ஹை அப் த லைன்ல. அண்ட் யூ டோன்ட் பிளேம் நெட்டோ ஃபார் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் ஹிஸ் லைன், பிகாஸ் அவ்வளோ ஹை லைன் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவன் வெளில தான் வருவான். ஓகே, அவன் பண்ண ஒரே ஒரு கிளவுன் மூமெண்ட் என்னன்னா, அந்த ஷாட் அடிச்சப்ப கை விட்டு பார்த்தது. கையெல்லாம் விடவே கூடாது. பாக்ஸுக்கு வெளில இருக்கிறப்ப கை விடக்கூடாது ஃபர்ஸ்ட். பட் அதர் தன் தட் வி லாஸ்ட் த பால் இன் கிரிட்டிக்கல் ஏரியா. அண்ட் அந்த டஞ்சுமா வந்து டுக் த பால் அண்ட் ஷாட். ஒரு நல்ல த்ரூ பால் எடுத்து அவன் அடிச்சு சொருவிட்டான் நல்லா. இன்ஃபேக்ட் ஒரு ஐ திங்க் தட் பி சம் 40, 45, 50 yards ஃப்ரம் கோல். நல்ல ஷாட் உள்ள போயிடுச்சு. But other than that, it was a walk in the park for us. We didn't get out of like second gear, maximum third gear. அவ்வளவுதான். தேர்ட் கியர் கூட போல. செகண்ட் கியர்ல ஸ்லோ பேஸ்ட் கேம். அந்த when you go to away grounds, especially in Spainல, நிறைய டாக்ஸ் என்ன வருதுன்னா, ஸ்பெயின்ல வந்து the league is very ஒரு மாதிரி ஸ்லோ மூவிங்கா இருக்கும்னு நிறைய பேச்சு வரும். அதுதான் வந்து we saw it. ஜிரோனா வந்து they are not like இப்ப பிரீமியர் லீக்ல மாதிரி பாவல ஃபாஸ்டா மூவ் பண்ண மாட்டாங்க. they are not very direct. அவங்க even though they are a very என்ன சொல்றது, ஜிரோனா இஸ் நாட் இப்போ பார்சலோனா மாதிரி ஒரு சூப்பர் டிக்கிடாக்கா டீம் இல்லாட்டினாலும் they are also trying to build up and அந்த ஸ்லோவா ஆட பாக்குறாங்க. அது எனக்கு வந்து ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் இட் வாஸ் a slow game, நல்ல ஸ்லோ பேஸ்ட் கேம். அண்ட் யா ப்ரோ, ஐ மீன் டெக்னிக்கலி we should not be conceding that kind of clown goals, பட் என்ன சொல்றது, கன்சீட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை தான். பட் அதர் தென் தட் ஃபைன், இட் வாஸ் பிரிட்டி ஈஸி. அண்ட் வனேரி, ஹீ இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் ஃபார் ஆர்சனல். ஐ திங்க் இப்படி என்ன இந்த நிலைமையில போச்சுன்னா வந்து இஃப் ஹி கண்டினியூஸ் இந்த சேம் ட்ராஜெக்டரி, ஐ மீன் இந்த சீசன் அவனுக்கு ஏற்கனவே 6 கோல் இருக்கு ப்ரோ அக்ராஸ் ஆல் காம்படிஷன்ஸ். ஸோ இந்த ட்ராஜெக்டரி அவனுக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா ஸ்கை இஸ் த லிமிட்.
ஸோ ஐ மீன் ஐ மீன் அவனுக்கு என்னன்னா இப்போ வந்து the one advantage Waneri has over Saka is Saka had to carry this team on his shoulders when he came to the Arsenalக்கு வந்தப்ப he was the only bright spot. அவனும் எமில் ஸ்மித்ரோ மட்டும்தான் வந்து பிரைட் ஸ்பாட்ஸா இருந்தாங்க. And that was a very poor team when Arsenal was a very poor team when Saka came in. But the only thing, and he had to, அவன் தான் வந்து அந்த அவுட்லெட்டா இருந்தா, அவன் தான் வந்து he is him இருந்தான். இப்போ வனேரிக்கு அது இல்ல. He has good players around him which will aid his overall development, and it's a win-win for Arsenal, bro. I mean, Waneri ஒருத்தன், Miles Lewis Kelly, Bukayo Saka, Emil Smith-Rowe. I mean, as much as Arun bro would rue me with Arun bro rues me saying this, I will say that Per Mertesacker is doing a very fantastic job with academy talents. I mean, it's a great thing to see. இல்லை நீங்கள் சொல்கிற விஷயத்துல முக்கால்வாசி அக்ரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன் இதோட இம்பேக்டை திரும்ப பேசணும்னா, அந்த பையனுக்கு 17 வயசு தான் ஆகுது. இந்த பையன் வந்து கிட்டத்தட்ட வந்து சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டான், பிரீமியர் லீக்ல ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டான், கேரபா கப்ல ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் ஆகிட்டான். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு இன்ஜுரி, அது நியூ காசல் கேமோட அடிச்சு போட்டு துவச்சி விட்டானுங்க. பட் ஃபைன். பட் 17 வயசுல the guy is doing extraordinarily one. Anyways, Arsenal doesn't have that PR. But எனக்கு தெரிஞ்சு இப்போ he makes a solid case, right? பரத் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்க. மேன் சிட்டி கேம்ல இந்த மாதிரி ஒரு பிளேயரை ஸ்டார்ட் பண்ணணும்ல கட்டாயம். 100%. I will definitely start him. ஏன்னா see, as much as people சொல்றாங்க, இப்போ நம்ம ரீசெண்டாக போட்ட எல்லா கோல்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் மார்டினெல்லியோட ஒரு முக்கிய பங்கு வந்து அந்த கிராஸ் தான். எல்லா கோலும் ஏதோ ஒரு மார்டினெல்லி கிராஸ். பட் அட் த சேம் டைம் நான் வந்து லைக் ஓவரா டீமுக்கு யார் பெனிஃபிட், மார்டினெல்லியா Waneri is the better player in terms of that. ஏன்னா some things that அந்த ஃபர்ஸ்ட் டச்ல இருந்து அப்படியே மேனை பீட் பண்றது, டேக்கிங் ஆன் பிளேயர்ஸ் எல்லாம் he is doing better than Martinelli. மூமெண்ட் செம்மையா இருக்கு. ஆக்சுவலாக வந்து இது ஒரு விஷயம். ஆக்சுவலாக கஷப் ப்ரோ வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஸ்டெர்லிங்கை விட அவன் நெவேரி நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. கஷப் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா அதை பத்தி? ப்ரோ, எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு மெயினா வந்து நான் வந்து பெனல்ட்டி வந்து விட்டுட்டான், அதுக்கெல்லாம் நான் ஸ்டெர்லிங்கை திட்ட போறது இல்லை ப்ரோ. 22-23 சீசன்ல நம்ம ஸ்போர்ட்டிங்கோட யூரோப்பா லீக்ல வந்து ரவுண்ட் ஆஃப் 16 ஆடும்போது அப்பவும் மார்டினெல்லி பெனல்ட்டியை விட்டான், வந்து சிக்ஸர் அடிச்சான் பெனல்ட்டி ஷூட் அவுட்ல. அதுவும் ஓகே. பெனல்ட்டி மிஸ் எல்லாம் வந்து நான் திட்ட மாட்டேன். த மெயின் திங் ஐ see about Sterling is he cannot be coached. எனக்கு என்ன தெரியுமா, இந்த 29 வயசு ஆயிடுச்சு, அவனை வந்து he has played in Liverpool, he has played in Manchester City, he has played in Chelsea, and he has played with very good coaches. I mean, Liverpool he played under Klopp. ஓகேவா. சிட்டில he has played under Pep. ஓகே. லிவர்பூல் கிளாப் போட விளையாடுனானா? கிளாப் இல்ல கிளாப் இல்ல, சாரி நாட் கிளாப். பிரெண்டன் ராஜர்ஸோட விளையாடுனா, அது அப்புறம் போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் சிட்டிக்கு போயிட்டான். ஆமா. சிட்டில இருந்து அப்புறம் தான் செல்சிக்கு போனான். செல்சிக்கு வந்தான். செல்சில வந்து he has played under டுச்சல் ஒரு சீசன் விளையாடுன்னு நினைக்கிறேன். டுச்சலோட ஒரு சீசன் விளையாடுனா, ஆமா 21-22 செல்சியோட எல்லா கோச்சும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோச்சோட ஆடி இருக்கான். ஸோ செல்சி வந்து கோச்சுகளின் பயணம். ஸோ அதை ரயில்வே கோச் மாதிரி நிறைய கோச் வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா ப்ரோ, the most infuriating thing about Sterling is, ஈவன் நம்ம வந்து உல்ஸ் கேம்ல கூட பார்த்திருப்போம், அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரெஸ்ஸிங் விளங்கல, அவனுக்கு பிரெஸ்ஸிங்கே வரல, எங்க பிரெஸ் பண்றது எப்படி பிரெஸ் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அண்ட் he is not able to anticipate where the ball will come from, especially while defending. ஒரு டிஃபெண்ட் பண்ணும்போது பாலை வந்து எப்படி வரும் அவனால அந்த ரீடும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. And obviously he is missing chances right in front of goal. ஓகே, அட்லீஸ்ட் இப்போ மார்டினெல்லி வந்து சான்ஸ் மிஸ் பண்ணுவான், மேனை பீட் பண்ண மாட்டான், மண்டையை தூக்க மாட்டான். பட் அவன் டிஃபென்சிவா ஒர்க் அட்டாச் பண்ணுவான். டிஃபென்சிவ்லி மார்டினெல்லி உசுர கொடுத்து ஆடுவான். இவன் அதுவும் பண்ண மாட்டான், இதுவும் பண்ண மாட்டான். இட் இஸ் ஆல் அ கம்பவுண்டிங் ஆஃப், என்ன சொல்றது, ஒரு கம்பவுண்டிங் ஆஃப் அகனி. இட் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது, இப்போ வந்து இத்தனை ஒர்க் கரெக்டா பண்ணி பெனல்ட்டியை ஸ்கோர் பண்ணியிருந்தான்னா இவ்வளவு திட்டிருக்க மாட்டோம், இல்ல வந்து அவன் இவ்வளவு விமர்சனம் பண்ண மாட்டான். இதையும் உருப்படியா பண்ணல, பெனல்ட்டியும். he had a decent game, நான் இல்லைன்னு சொல்ல, ஜிரோனால he had a decent game.
இதுவும் உருப்படியா பண்ணல, பெனல்ட்டியும் விடுறான்னா தட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் ஃபார் த ஸ்டாண்டர்ட் செட் பை ஆர்சனல் ஃபுட்பால் கிளப். அவனை சைன் பண்ணது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் அண்ட் டியூ டு லேக் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நம்ம அவனை வச்சுட்டு இருக்கோம். ஓகே, பட் எனக்கு என்னன்னா ஐ வுட் ஸ்டில் சே Reece Nelson on a stretcher is better than this guy Sterling. I mean, he might have won so many trophies in silverware, but he's not helping Arsenal's case today. அதான் எனக்கு. சரி, So ஓகே. அவர் வந்து கசப்ரோ வந்து ஸ்டெர்லிங் வந்து அதாவது என்ன சொல்றது, ஸ்டெர்லிங் வந்து இந்த ஆர்சனல் பக்கம் இல்லாதது நமக்கு நல்லது அப்படின்றாரு. அது நல்ல வேளை அவர் லோனில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ லோன்லேருந்து திருப்பி தொட்டி அமுச்சிடலாம்னா அமுச்சிக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. பட் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணால் சரி. பெஞ்ச்லேருந்து வந்து ஏதாவது அவனே வந்து பெஞ்ச்லேருந்து வந்து என்னோட ஃபேவரட் வார்த்தை கிளச் கோல் அடித்தா கூட சந்தோஷம் தான். ஸோ அது 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 கிளட்ச் கோல் அது அடிக்கிற ட்ரொசார்டே நேத்திக்கு ஓபன் கோல் மிஸ் பண்றாரு, அப்புறம் என்ன? அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஆணைக்கும் அடை சுரக்கும் மாதிரி தான். நான் என்னன்னா எனக்கு வந்து மேன் சிட்டி கேமில் வந்து ஸ்டெர்லிங் ஆடுறதுக்கு பதிலாக ஒரு ட்ரொசாடோ ஒரு மார்டினெல்லியோ நவனேரியோ ஆடணுன்றது தான் எனக்கு மனசில் படுது. அஃப்கோர்ஸ் வி லுக் இன் டு தட். பட் இந்த கேம் பற்றி இன்னும் ஃபர்தராக பேசுவோம். ஜிரோனா அந்த அளவுக்கு பெருசாக த்ரெட்டு போஸ்ட் பண்ணல. பட் ஆனால் ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஈக்குவலைசர் கோல் மாதிரி ஒரு கோல் வந்து டிசால்வ் ஆச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆஃப் சைட்னால அந்த கோல் ஆச்சு. அந்த கோல் ஆஃப் ஆன உடனே என்ன பண்ணா, ஆர்டெட்டா வந்து ப்ரோஆக்டிவாக ரைஸை இறக்கிட்டான். வேணாம், கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸை இறக்கிட்டு தென் வி ஸ்டார்டட் கண்ட்ரோலிங் தி கேம் வெரி மோர். நிறைய சப்ஸ் பண்ணா. எனக்கு என்னன்னா வந்து அஃப்கோர்ஸ் நம்ம சலிபாக்கு ரெஸ்ட் கொடுத்து வச்சிருக்கோம், ரைஸுக்கு ரெஸ்ட் கொடுத்து வச்சிருக்கோம். மேன் சிட்டி கேம் வருது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேமு. சண்டே வந்து என்ன சொல்றது, ஒரு ரத்த பூமியே நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி அதான் முன்னாடி மேட்ச்சில் நம்ம அவங்க கூட மோதும் நடந்த அநீதியை நான் மனசில் நின்றுக்கிட்டே போகுது. அதனால் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். பட்டு இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து சாம்பியன்ஸ் லீக் ட்ரா நடந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபார்மேட்டே கொஞ்சம் லைட்டாக குழப்புது. என்கிட்ட வந்து என்னடா ஆர்சனல் பேரே காணோம், ட்ரா ஆகுது அப்படின்னானே, இவனுங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் ட்ரா பார்த்தீங்களா? ட்ரா பார்த்தேன் ப்ரோ. இல்ல பேசிக்கலி நீங்க சொன்னீங்கல்ல ஆர்சனல் இல்லாம ஒரு ட்ரா ஓடுதுன்னு. பேசிக்கலி தட்ஸ் பிகாஸ் நாங்க ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க டாப் 8ல முடிச்சிட்டோம், 3வது முடிச்சிருக்கோம். நீங்க எல்லாம் வந்து உட்காந்து யூ கேன் சிட் அண்ட் ஃபைட் ஃபார் யுவர் ட்ராஸ் ஆர் வாட் எவர். இல்ல அதுல தான் ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. என்னன்னா இப்போ ஆக்சுவலா வந்து இருக்கிற டாப் 24 பிளேசஸ்ல டாப் 8 வந்து டைரக்டா ரவுண்ட் ஆஃப் 16 குவாலிஃபை ஆயிடும். மீதி இருக்கிற 16 டீம்ஸும் வந்து நாக் அவுட் பேசிஸ்ல 2 லெக்டு டையா ரெண்டு மேட்ச் ஆடி யாராவது ஒருத்தர் வந்து இதாவாங்க அந்த மாதிரி. ஸோ நம்ம சாம்பியன்ஷிப் ட்ரா ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ஜூஸியான டைஸ்ல இருக்கு. ரியால் மெட்ரிட், மேன் சிட்டி, அப்புறம் ஆக்சுவலா வந்து இப்போ ஆர்சனல் யாரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பேசிக்கலி ஆர்சனல் வந்து இப்போ ஆர்சனலோட பொட்டன்ஷியல் அப்போனன்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எனி ஒன் ஃப்ரம் த 4 ஆஃப் யுவென்டஸ், பிஎஸ்வி, ஃபெயனோர்ட் ஆர் இவங்க வாட் இஸ் தட் ஏசி மிலான். ஓகே, so Juventus are squaring off against Feyenoord if I'm not wrong. Sorry, PSV. Juventus are squaring off against PSV and AC Milan are squaring off against ivanga Feyenoord. Okay, இப்போ மேட்டர் என்னன்னா யுவென்டஸ் vs PSV நடக்கும்ல. ஸோ இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க வந்து they get to face either Inter Milan or Arsenal. And same with AC Milan versus AC Milan versus Feyenoord. ஸோ ஒன்ஸ் வந்து யார் குவாலிஃபை ஆயிட்டாங்களோ அப்போ இன்னொரு ட்ரா நடக்கும். அதனால அது இன்னைக்கே பண்ணி முடிச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் யூஎஃப்ஆக்கு ரெவன்யூ வரணுன்றா இன்னொரு ட்ரா ப்ரோக்ராம் வைக்கிறானுங்க. சரி வைக்கட்டும், அந்த பாலை உருட்டுறதுல அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. ஸோ அதை வந்து பண்ணட்டும். பேசிக்காக என்னன்னா எய்தர் ஜுவென்டஸ் அண்ட் பிஎஸ்பி ஆர் ஃபைனோர்ட் வர்சஸ் ஏசி மிலான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நான் ஒரு ஃபர்தர் மோர் அடுத்த பாயிண்டாக காட்டுறேன். சப்போஸ் அந்த மேட்ச்ல எந்த சைடு போனாலும் நம்ம குவார்டர் ஃபைனல்ல எய்தர் ரியால் மெட்ரிட், மேன் சிட்டி ஆர் பயன்
அப்படின்னு குவார்டர் ஃபைனல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான ட்ரை இருக்கு. கொஞ்சம் ஒன் ஸ்டெப் ஃபர்தரா ஹேட் போனானா. போன சீசன் நம்ம ஆக்சுவலா வந்து ரவுண்ட் ஆஃப் 16 வின் ஆயிட்டு குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போனோம். இந்த சீசன் ஆக்சுவலா குவார்டர் ஃபைனல் வரைக்கும் இல்லைன்னா அதுக்கு மேல போகணும்னு ஆசைப்பட்டேன். ஐ நோ பீப்புள் வில் சே இல்லடா இந்த டீம் இப்படி இருக்கு, இன்ஜுரி இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபென்ஸ் ஹாஸ் பீன் சாலிட் இன் யூரோப். ஸோ பரத் ப்ரோ நீங்க That என்ன is the நினைக்கிறீங்க? main thing. இரு கஷ்டம் எனக்கு அவர்கிட்ட என்னன்னா bro, கேட்கறேன், பரத் கிட்ட கேட்கறேன். பரத் ப்ரோ சொல்லி முடிங்க. திங்க் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் பி வெரி ட்ரிக்கி. கொஞ்சம் சத்தமாவே பேசலாம் ப்ரோ. நீங்க வந்து சாம்பியன்ஸ் லீக்ல நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றோம், நீங்க பயப்பட வேணாம். சாரி கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரிக்கியான டைஸ் தான் ரெண்டுமே. ஐ திங்க் நமக்கு ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலியன் டீம்ஸோட நல்லா விளையாடுறது இல்லை. ஸோ யுவென்டஸ், ஏசி மிலான் ரெண்டுமே டேஞ்சரான டீம். பிஎஸ்வி ஃபைனோட் அது பொறுத்து இருக்குது. லைக் வேறு இல்ல ஃபைனோட ஆக்சுவலா வந்து லிவர்பூலோட 3-2 ஒரு டைம்ல இருந்தானுங்க. ஆனா ஃபைனலா ஜெயிச்சிட்டாங்க. 3-2 இல்ல இல்ல ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்க. Sorry, sorry. ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனல். ஃபைனோட வந்து 3-2 ஜெயிச்சாங்க. அதனால தான் ஆக்சுவலா அவங்க உள்ள வந்ததுக்கு காரணமே. ஸோ அவங்களும் வந்து ஒரு த்ரெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்லி திங் இஸ் ரியல் மேட்ரிட் மேன் சிட்டி கேமும் பயன் வர்சஸ் செல்டிக் கேம். செல்டிக் அண்ட் பயன் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறது பயன் வந்து எப்படியாவது குவாலிஃபை த்ரூ ஆயிடும். ஏன்னா அவங்க தான் வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் அட்டாக்கிங் இன்டென்ட் வச்சிருக்காங்க பயன் அப்படின்றதுனால எதிர்பார்க்கப்படுது. பட் டாப் ஆஃப்ல வந்து இப்போ பாரிஸ், அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி டீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸியர் ட்ரை வந்துருக்குது. அவங்கலாம் வந்து கிட்டத்தட்ட எந்த ஒரு செமிஃபைனல் வரைக்கும் ஒரு பெரிய டீமே அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுதான். பட் அகைன் ப்ரோ, இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஃபுட்பால். யூசிஎல் டிரா வந்து இட்ஸ் ஆல் அபவுட் லக் தானே. நம்மளுக்கு எந்த டீம் அமையுது, நம்மளுக்கு என்னன்னா த மெயின் திங் இஸ் சிட்டி ஆர் மெட்ரிட்ல எவனோ ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. அது வந்து ஸோ ஒன் த்ரெட் எலிமினேட்டட் தேர். அண்ட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டிரால வந்து தி ரிமைண்டர் ஆஃப் தோஸ் டூ ஃபேசஸ் பேயர்ன் அண்ட் another one gets eliminated there hopefully. காமெடி என்னன்னா சொல்றேன், அந்த லைனப்பை பார்த்ததுனால சொல்றேன். இப்போ எப்படின்னா அருண் ப்ரோ வந்து அந்த லைனப்பை வந்து காட்டுவார் மக்களுக்காக. அதுல வந்து என்ன மெயினான விஷயம் என்னன்னா, பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அண்ட் பார்சிலோனா ஹேவ் அ வெரி ஈஸியர் டை டு கோ டில் செமிஃபைனல்ஸ். இஃப் அவங்க கணக்கு கரெக்டாக ஆடினானுங்க வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெண்டு டீமும் 2 செமிஃபைனலுக்கு வந்து நிற்பானுங்க. மற்ற பெரிய டீம் எல்லாமே வந்து அவங்க கீழே அடிச்சுட்டு கடைசியில் ஒருத்தன் செமிஃபைனலுக்கு வருவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ செமிஃபைனலிஸ்ட் ஐ எம் திங்கிங் தட் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அண்ட் பார்சிலோனா வில் கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களோட டாப் 4 செமிஃபைனலிஸ்ட் யார் இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரியும் குவார்டர் ஃபைனல்லாம் பேசல, ஸ்ட்ரெயிட்டா செமிஃபைனல் சொல்றேன்ட்டு எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பதட்டப்படுறீங்கன்னு தெரியுது. பட் ரவுண்ட் ஆஃப் 16 இருக்கு, அதுக்காக இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் கேட்குறேன். கஷப் ப்ரோ, பரத் ப்ரோ சொல்லுங்க, உங்க டாப் 4 செமிஃபைனலிஸ்ட் யார் யார் இருப்பீங்கன்னு இருக்கீங்க? ஆர்சனல், பார்சிலோனா, ரியல் மேட்ரிட் அண்ட் சொல்லு. ஆர்சனல் அண்ட் பார்சிலோனா, Real Madrid and let's say PSG. Yeah, I think same bro. I think என்ன பொறுத்த வரைக்கும் பயனுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. எனக்கு ஆர்சனல் இன்க்ளூட் பண்ணதான் ஆசை. பட் I don't think we have the resources. That's simple. எனக்கு என்னன்னா இந்த வாட்டி பயனோட ஒரு பயம் இல்லாம இருக்கு. காரணம் என்னன்னா வின்சென்ட் கம்பெனி. ஸோ அதனால ஒரு பயம் இல்லாம இருக்கு. போன சீசன் ஆக்சுவலா டுச்சல் டீமே நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாம். We were unlucky in front of goal. We were unlucky and I mean அது இந்த சீசனும் அன்லக்கியா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த அன்லக்கி கண்டினியூ தான் ஆகும் தவிர unless we get somebody some top player in கேவலமா சான்ஸ் மிஸ் பண்றோம். ஆமா, சோ அது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம் ப்ரோ. ஓகே, பயனோட நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி சாக்கா பரி பண்ணா, அதுக்கப்புறம் கிடைச்ச சான்சஸ் எதுவுமே நம்ம எடுக்கவே இல்லை. யூ கெட் வாட் ஐம் சேயிங். ஸோ அந்த ஒரு பிரச்சனைகள் ட்ரோசார்ட் ஒரு கோல் அடிச்சா ஓகே, நான் புரியுது. பட் நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அந்த 1 சான்ஸ் 1 கோல் அந்த கன்வர்ஷன் டைப் பிளேயர் வந்து நம்ம ஆர்சனல் கிட்ட அந்த கிளினிக்கலா எலைட் பிளேயர், ஒரு சான்ஸ் ஏதோ அவுட் ஆஃப் நோவேர் வச்சு ஒரு கோல் அடிக்கிற ஒரு பிளேயர் வந்து ஆர்சனல் கிடையாது. ஸோ செமிஃபைனல் என்னை பொறுத்த வரைக்கும் போவாரான்றது எனக்கு
டவுட் தான். ஆனால் குவார்டர் ஃபைனல் போயிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நான் சொல்கிறேன். செமிஃபைனல் நான் வந்து சொல்கிறது நான் ஆப்போசிட்டாக நடந்தால் நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ ஃபர்தராக வந்து ஸோ இது கேம் வந்து இப்படி தான். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த டை நடக்கும் போது நம்மளோட இன்ஜூர்ட் பிளேயர்ஸ்லாம் வெளில வருவாங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சாக்கா வந்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே, ஆனால் வருவானான்னு தெரியாது. மார்ச் எண்டுன்னு சொன்னாங்க ப்ரோ. he will be back for April. அதை தான் சொல்கிறேன். 2 வாரமா வந்துருவான் தான் இப்போ பென் வெயிட் 2 வாரமா வந்துருவான் பென் வெயிட்டை காணோம். இப்போ பார்த்தா இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ராயா ஆடுறது வந்து கஷ்டம் அப்படின்ற. நீ வந்து உண்மையை சொல்றியா இல்லை மேன்சிட்டியை குழப்பறியா அப்படின்னு 2 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. மேன்சிட்டியோட மைண்ட் கேம்ஸ் ஆடுறியா இல்லை உண்மையை சொல்றியா அப்படின்னா, ராயா இல்லைன்னா அந்த ஒரு கேமில் வந்து நம்மளோட ப்ராக்ரஷனே ராயா வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது. ராயா மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியல. இது பிரீமியர் லீக்ல சொல்றேன். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது, நம்ம கண்ணே குத்திக்கிட்ட மாதிரி தான் ஒரு கதை. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ற டேட் அன்னைக்கு வந்து 31. ஸோ இன்னும் ஒரு 3 நாள் டிரான்ஸ்ஃபர் விண்டோ இருக்கு. ஏதாவது பண்ணுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேற ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் இருக்கா? ஒரு கேள்வி கேட்கணும். ஃபைனல் தாட்ஸ்க்கு முன்னாடி I want to ask you both. Out of the next round of 16 we have PSV, Juventus, Feyenoord and AC Milan. இந்த 4 டீம்ல வந்து which team do you think we have to fear most? என்னை பொறுத்த வரைக்கும் AC Milan தான். என்னை பொறுத்த வரைக்கும் AC Milan தான். யுவென்டஸ் கூட வந்து இட் இஸ் பிளேயிங் சம்வாட் ஓகே, சம்வாட் நாட் ஓகே. ஏன்னா சிரியா ஏ வந்து அட்லாண்டா இஸ் த மச் பெட்டர் டீம். AC Milan வந்து த கோச் இஸ் மச் மோர் டாக்டிக்கலி பெட்டர். Sergio Conceição அவன் போர்ட்டோல இருந்து இங்க போயிருக்கான். ஆமா. ஸோ ஏசி மிலான் வந்து தே வில் டூ லாட் ஆஃப் 100 ஒரு மாதிரி மொரினியோ டைப் டீம்னு வச்சுக்கோங்களேன். லைக் போர்ச்சுகீஸ் மேனேஜர்ஸ் வந்து தே ஆர் வெரி குட் வித் திஸ் நாக் அவுட் டைப் ஆஃப் கேம்ஸ். தே நோ ஹவு டு கண்ட்ரோல் டாக்டிக்கல் ஃபோல்ஸ், சினிக்கல் ஃபோல்ஸ் நிறைய பண்ணுவானுங்க. ஆர்சனலுக்கு டோட்டலி அகேன்ஸ்ட் டைப் ஆஃப் ஒரு டீம் அது. இதே ஜுவென்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் இன் சிரியா ஏ. பிரீமியர் லீக் அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக்ல குவாலிஃபை ஆனதே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரியான ஒரு ஈஸி ரன் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் ஃபிக்சர்ஸ் தான் காரணம். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். சிட்டியை 2-0 பழந்துட்டாங்கல்ல, அதான் ஈஸி ரன் தான். அப்போ சிட்டி வேற ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நான் வந்து பேசிக்கா வந்து நான் அவங்களோட பெடிகிரியோ அவங்களோட இதை பத்தி நான் தப்பு சொல்லல. Comparative to City, Juventus, I think AC Milan is a much more tougher opponent. AC Milan is tough. அதுக்காக PSV ஃபைன் விட்டு நான் தப்பா சொல்ல. On their day they can be good also. But ட்ரெடிஷ்னலா பார்த்தோம்னா இந்த 4 சைடுல ஆக்சுவலி we have given a good நம்ம தேர்ட் பிளேஸ் முடிச்சதுக்காக நமக்கு நல்லது கிடைச்சிருக்கு. ஒரு சிம்பிள் ஸ்டார்ட் தான். தேர்ட் முடிக்காம நம்ம வந்து அந்த மேட்ச் ஜிரோனா மேட்சை ட்ரா பண்ணின்னு வச்சுக்கோங்க, 5th முடிச்சிருப்போம். அப்படியே தூக்கி எய்தர் ரியல் மேட்ரிட் மேன் சிட்டி இருக்குல்ல, ரியல் மேட்ரிட் ஆர் சிட்டி வந்திருக்கும். சிட்டி ரவுண்ட் ஆஃப் 16 ஆர் பயர்ன் செல்டிக்கோட ரவுண்ட் ஆஃப் 16 இருக்குல்ல, அதுக்கு வந்திருப்போம். ஸ்ட்ரெயிட்டாவே அங்க வந்திருப்போம். ரெண்டு வந்திருப்போம். அங்க ரவுண்ட் ஆஃப் 16ல வச்சு கதையை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரெஸ்பெக்ட் டு த டீம் தட் ஹஸ் மச் பெடிகிரி இந்த சாம்பியன்ஸ் லீக் தான் நான் கொடுக்குறேன், வேற எதுவும் இல்லை. ஸோ அதுதான் என்னன்னா ப்ரோ, வாட் ஐ ஃபெல்ட் ஹியர் இஸ், see historically இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு known opponent இந்த டீம் வந்து ஒரு அப்போனண்ட்டை வந்து தெரிஞ்ச அப்போனண்ட் யாருன்னா PSV மட்டும்தான். ஏன்னா போன சீசன் நம்ம PSV ஹோம்ல 4-0 போட்டு துவச்சோம். அங்க அவேல போயிட்டு 1-1 டிரா பண்ணோம். of course we missed a lot of chances and என்ன சொல்றது, அதனால PSV வந்துச்சுனா கடவுளே நமக்கு வந்து அந்த ஞானப்பழத்தை கொடுக்குறாருன்னு நினைச்சுக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் வந்து சான்சஸ் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். Fine or சரி, on that day they can do well, but I'm just still saying that both the teams, Juventus and AC Milan are more likely to qualify. அவங்களா வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். They have more European pedigree, correct. They have more European pedigree. அந்த டீம் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க வந்து அவங்க இப்போ சிம்பிளா சொல்றேன், இப்பயே சொல்றேன், இந்த இட்டாலியன் டீம்ஸ் என்ன பண்ணுவாங்கம்மா, அவையில போய் டிராப் பண்ணிட்டு ஹோம்ல வந்து சாத்திடுவானுங்க, அவ்வளவுதான். எனக்கு அதுதான் ப்ரோ. எனக்கு மெயின் என்ன தெரியுமா, அதுதான் நான் யோசிச்சேன். நம்மளுக்கு இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் லெக் இஸ் அவே ஃப்ரம் ஹோம் ஃபார் ஆர்சனல்.
நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் 16ல ஃபர்ஸ்ட் லெக் அவே ஃப்ரம் ஹோம், அப்புறம் செகண்ட் லெக்ல வந்து எமிரேட்ஸ்ல பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்ல கொஞ்சம் இல்ல ஆக்சுவலா வந்து கொஞ்சம் நெக்கெல்லாம் நம்ம திமிரா இல்ல ஆகலாம். இல்ல ப்ரோ, அது ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அது ரவுண்ட் ஆஃப் 16 வந்து அவே வந்து நம்ம தான் ஃபர்ஸ்டா இல்ல ஹோம் நம்ம தான் ஃபர்ஸ்டான்றது வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொன்னாங்க. அது ரூல்ஸ் வந்து நம்ம இல்ல FIFA இட்ஸ் கன்ஃபர்ம்ட், இட்ஸ் அஃபிஷியல். ஆர்சனல் வில் பிளே, நம்மளுக்கு வந்து we will play the first leg away from home, second leg வந்து we will be playing at home. It's ஓகே confirmed, it's official. ஓகே எப்பவுமே மேபி எப்பவுமே சாம்பியன்ஸ் லீக்ல எப்படின்னா இந்த எந்த டீம் லைக் பால் எடுப்பானுங்க, பால் எடுத்துட்டு ஆமா. அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்பானுங்க. yes, பால் வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க ஹோம் அவே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ஆமா. இருக்கு. இந்த மாதிரி சில நடுவில் வந்து இந்த மாதிரி ஜித்து வேலைகள் பண்ணுவானுங்க. அது என்ன பண்றானுங்கன்னு தெரியல. இன்ஃபேக்ட் வந்து நான் இப்போ 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 கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ரவுண்ட் ஆஃப் 16 வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே 13 வெர்சஸ் 17, 14 வெர்சஸ் 12 அப்படின்லாம் பண்ணல. அதுக்கு ஒரு ட்ரா மாதிரி ஒன்று வச்சானுங்களே. நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அந்த மாதிரி தான் பண்ணுவானுங்கன்னு நினச்சேன். இந்த ட்ரா வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது எந்த டீம் எந்த பொசிஷனில் முடிக்கிறானோ அந்த பொசிஷனில் இருக்க டீமோட இன்னொரு டீம் வந்து நாக் அவுட்டுன்னு வச்சிருக்கலாம் பேசிக்காக. ஆனால் இவனுக்கு அதோ கொஞ்சம் லைட்டாக அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும், அந்த ரியல் மேட்ரிட் மேன் சிட்டி மாதிரி கொஞ்சம் 2-3 டீம் ஆக்கணுன்றதுக்காக தான் அவனுங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும். இந்த சூப்பர் லீக்ன்ற வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவனுங்க பண்ணியிருக்கானுங்க. எனிவேஸ் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கான்வர்சேஷன். பட் ஃபைனல் தாட்ஸ் பரத் ப்ரோ உங்ககிட்ட தான் இருக்கா பார்ப்போம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம் ஜிரோனோ ரிவ்யூ. ஐ திங்க் ஃபைனல் தாட்ஸ் அகைன் நான் வந்து இந்த நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். யூ கைஸ் ஹவ் கம்ப்ளீட்லி ஃபெயில்ட் த டீம் by not giving them correct resources and players to succeed in this season. ஸோ நீங்கள் வந்து திரும்ப டீமை வந்து ஒரு கேஷ் கவாக தான் பார்க்குறீங்க. சப்போர்ட்டர்ஸ்க்கும் டீமுக்கு என்ன ட்ராஃபி லாரல்ஸ் அதை நீங்கள் பார்க்குறதே இல்லை. அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த ஓனர்ஷிப் வந்து ஆர்சனல் வந்து ஒரு கேஷ் கவர். ஸோ வெரி டிசப்பாயிண்ட். ஸோ நம்ம பரத் ப்ரோ வந்து மேனேஜ்மெண்ட் தப்பு, ஓனர் தான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதோட நான் முடிக்க விரும்பலை. நான் ஒரே ஒரு பாசிட்டிவ் ஸ்பின் பண்ணிட்டு போயிடுறேன். என்னன்னா இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ இன்ஜுரிஸ், இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு அப்பயும் கூட நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல 3வது பிளேஸில் முடிச்சு டேரெக்டாக குவாலிஃபை ஆகிட்டோம். செகண்ட் பிரீமியர் லீக்ல இன்னும் செகண்ட் பிளேஸில் தான் இருக்கும். நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்றதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. பட் கன்சிடரிங் ஆல் த சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னென்ன நடந்தது நான் உங்ககிட்ட விலாவரியாக சொல்ல வேண்டியது விரும்பலை. அது நடந்த விஷயங்கள்லாம் பொறுத்து நம்ம 2வது பிளேஸில் இருக்கோம், 3வது பிளேஸில் இருக்கோம். ஸோ அந்த டீம் வந்து இந்த டீம் டஸ் ஹேவ் குவாலிட்டி இன் சர்டன் ஏரியாஸ். அதை நம்ம வந்து இன்னும் எம்ப்ரேஸ் பண்ணணும், இன்னும் ஆட் ஆன் பண்ணணும், இன்னும் நிறைய குவாலிட்டி கொண்டு வந்தோம்னா மேபி தேர் இஸ் அ சான்ஸ் அப்படின்னு நான் சொல்லி அந்த பாசிட்டிவ் நோட்டில் நான் முடிக்கிறேன். தேங்க்யூ பரத் ப்ரோ, தேங்க்யூ கஷ்யப் ப்ரோ. தோத்தாலும் ஜெயிச்சாலும் கமான் யூ கணேஷ்.